அனைவருக்கும் வணக்கம். நாம் பகவான் ஸ்ரீராமருக்கு அவருடைய ஞானகுருவாகிய வசிஷ்ட மகாமுனிவர் அருளிச் செய்த யோக வாசிஷ்டம் என்கிற உன்னதமான ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த பதிவிலே மனதை எவ்வாறு அழிப்பது, மனதை எவ்வாறு வயப்படுத்துவது என்பதை பற்றிய எளிய விளக்கத்தை வசிஷ்ட மகாமுனிவர் ஸ்ரீராமருக்கு சொல்லியிருந்தபடியாக நாம் கேட்டோம். மனதை அழிப்பதற்கு முன்பு மனதை வயப்படுத்த வேண்டும் என்று சொன்ன கருத்துக்களையும் பார்த்தோம். இந்த பதிவை பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக இந்த பதிவை பார்த்தால் உங்களுக்கு தெளிவாக விளக்கம் புரியும். கடந்த பதிவை பார்க்காதவர்கள் அதை பார்த்துவிட்டு இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். முன்னொரு காலத்தில் திரிலோகத்திற்கும் ஒப்பான பிரம்மாண்ட மலைப்பிரதேசம் ஒன்று இருந்தது. தேவலோகம், பூலோகம், பாதாளம் எல்லாம் அதனுள் இப்பிரபஞ்சத்தைப் போலவே அமைக்கப்பட்டும் அந்தந்த லோகத்திற்கு தகுந்த ஜட அஜட வர்க்கங்கள் நிரம்பியும் இருந்தன. அதன் பூபாகத்தில் ஒரு அழகிய வனத்தில் அத்திரி மகரிஷியின் ஆசிரமத்தில் 2 பிராமண சிரேஷ்டர்கள் வசித்து வந்தார்கள். இருவரும் மகா பண்டிதர்களாய் எல்லா சாஸ்திரங்களையும் ஆராய்ச்சி செய்து சுக்கிரன் பிரகஸ்பதியைப் போல விளங்கி அத்தியந்த சிநேகிதர்களாகவும் இருந்து வந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு புத்திரன் இருந்தான். ஒருவன் பாசன் என்றும் மற்றொருவன் விலாசன் என்றும் வழங்கப்பட்டு வந்தனர். பிள்ளைகள் யவ்வன காலம் அடைந்ததும் இரு தகப்பன்மார்களும் ஏக காலத்தில் காலமானார்கள். இணைபிரியா சிநேகிதர்களாக இருந்த பாலர்கள் தாங்கள் செய்ய வேண்டிய கர்மங்களை செய்து முடித்து சில காலம் கூடியே இருந்து பிறகு பிரியலானார்கள். வெகு காலம் கழிந்து இருவரும் முதுமையடைந்த பிறகு மறுபடியும் எதேச்சையாக சந்திக்க நேரிட்டது. ஒருவரை ஒருவர் கண்டு சந்தோஷித்து பல விஷயங்களை பற்றி பேசிய பிறகு விலாசன் பாசனை பின்வருமாறு கேட்டான். பாசா, உலகத்தில் எனக்கு பந்து நீ ஒருவனே. இவ்வளவு காலம் நீ எங்கே சென்றிருந்தாய்? உன் மனத்துன்பமெல்லாம் தீர்ந்து நீ பூரண ஞானத்தை அடைந்தாயா என்று கேட்கிறான். பாசன் பதில் சொல்கிறான். விலாசா, மனம் ஓய்வடைந்து அடையப்பட வேண்டியதை அறியும் வரையில் விடுதலை ஏது? ஜனன மரணத்திற்கு உட்பட்டுத்தான் இருக்க வேண்டும். மனதில் தோன்றும் இச்சைகளை ஒழித்து 2 என்ற பாவம் நீங்கி ஆத்ம ஞானம் ஏற்படும் வரையில் சுகமேது, சாந்தமேது? வசிஷ்டர் இப்படியாகவே ஒருவருக்கொருவர் பேசியும் பிறகு இருவரும் முக்தியை அடைய தீர்மானித்துக் கொண்டு ஆத்ம விசாரணையை செய்து வெகு காலத்திற்கு பிறகு ஞானத்தை அடைந்தனர். இவ்வாறு சொல்கிறார். ஞானிகள் வாழ்க்கையை நடத்தும் முறை பற்றி இங்கே வசிஷ்டர் சொல்லுகிறார். விவேகத்தை உடையவர்கள் சம்சாரக் கடலை இப்படி சுலபமாக தாண்டி விடுவார்கள். தேகத்தின் மேலுள்ள பற்றுதலை நீக்கி அதன் செயல்களில் ஈடுபட்டு கொள்ளாமல் சாட்சியாகவே நின்று சமமாயிருப்பார்கள். ஒரு ரதத்தின் அச்சு உடைந்தால் சாரதி எப்படி பாதிக்கப்படுவதில்லையோ அப்படியே தேகத்தின்பால் ஏற்பட்ட விவகாரங்களில் சஞ்சலமில்லாமல் ஸ்திரமனம் உடையவர்களாக இருக்க வேண்டும். உலகினில் அநேக விதமான பொருட்கள் இருக்கின்றன. ஒன்றுக்கொன்று யாதொரு சம்பந்தமும் இல்லை. ஒன்று அழிவதால் மற்றவைகளுக்கு ஒரு உபாதையும் இல்லை. நம் தேகமும் இவ்விதம் என்றுதான் கருதப்பட வேண்டும். தேகத்தின் நாசத்தால் சித்துக்கு நாசம் ஏது? ஞானி அஞ்ஞானி இருவரும் தேகம் உடையவர்களாய் இருக்கிறார்கள். ஞானியானவன் எல்லா கர்மங்களையும் செய்தும் செய்யாதவனைப் போல இருக்கிறான். அஞ்ஞானியோ அவைகளால் இன்ப துன்பங்களை அனுபவித்து ஜனன மரணச் சுழலில் சிக்கிக்கொள்கிறான். ஆகையால் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசம் தேகத்தின் மேலுள்ள பற்றுதலே. இப்பற்றுதல் இருவகைப்படும். முதலாவது அஞ்ஞானவசத்தால் கேவலம் ஜீவிதம் செய்வதையே கருதியிருப்பது ஒன்று. இது பந்தத்திற்கு காரணமாகும். மற்றது பரோபகரமானது. செடி கொடிகள், மரம், மட்டை எல்லாம் நிலத்திலிருந்து நீரை எவ்வண்ணமோ பருகி வெயிலினால் வாட்டப்பட்டும் காற்றினால் அடிபட்டும் வளர்கின்றன.
இக்கஷ்டங்களை எல்லாம் சகிப்பது உயிர் வாழ்வதன் பொருட்டே. கிருமிகள், புழு பூச்சிகள் எல்லாம் பலவிதமாக கஷ்டப்பட்டு சந்து பொந்துகளில் வசித்து எப்படியோ உயிர் வாழ்கின்றன. எதன் பொருட்டு இவைகளெல்லாம் அனுபவிக்க வேண்டும்? ஜீவிதத்தின் மேலுள்ள ஆசையினாலே. கழுதை ஏன் மூட்டை சுமக்க வேண்டும்? அடியும் உதையும் பட வேண்டும். தன் ஜீவிதத்தின் மேல் உள்ள பற்றுதலாலே. மனிதனும் இவ்வாறே கஷ்ட நிஷ்டூரங்களுக்கு பாத்திரமாயும் இவைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள வகை தெரியாமலும் அவைகளிலேயே சுழன்று நிற்கிறார்கள். இப்படி இல்லாமல் ஆத்மத்தை உணர்ந்து தேகத்தின் மேல் ஒருவித ஆசையும் இன்றி ஜீவிதத்தை நடத்துகிறவர்கள் மேன்மை பொருந்திய பற்றுதல் உடையவர்கள் ஆவார்கள். பஞ்சபூதங்கள் தத்தம் தன்மைகளிலே நிற்பதும், திக்குபாலர்கள் திக்குகளை காப்பாற்றி வருவதும், சூரிய சந்திரர்கள் இடைவிடாமல் சஞ்சரித்து வருவதும் இவைகளெல்லாம் பொது நன்மைக்காக இருப்பதால் போற்றத்தக்க பற்றுதலாகும். மகாவிஷ்ணு திருலோகங்களை ஆதரிப்பதும், பிரம்மா திரும்பி திரும்பி சிருஷ்டியிலே ஈடுபடுவதும் பற்றுதலாலேதான். ஆனால் இதுவும் போற்றத்தக்க பற்றுதலே. இப்பற்றுதலுக்கு காரணம் வாசனையே. இந்த வாசனையால் கட்டுப்பட்டு பிரபஞ்சம் சதா நடைபெறுவது என்ன ஆச்சரியம்! ஆகையால் எவன் பற்றுதலை ஒழித்து தேக விவகாரங்களில் ஈடுபட்டுக் கொள்ளாமல் சாட்சியாக நின்று சம்சாரத்தை நடத்தி வருகிறானோ அவனே ஜீவன் முக்தனாகிறான். இப்படியின்றி பற்றுதலுடன் காரியங்களை செய்கிறவர்கள் துன்பத்தைத்தான் அனுபவிக்க வேண்டும். இவர்கள் நரகத்திற்கும் தீக்கட்டையாவார்கள். சமுத்திர கரையில் உள்ள மணலை எண்ணினாலும் எண்ணலாம். இவர்கள் எடுக்கும் ஜன்மங்களை கணக்கிடலாகாது. இங்கே வசிஷ்டர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சதா சர்வகாலமும் சிந்தித்து மனதிலே நிறுத்தப்பட வேண்டிய கருத்துக்கள். இந்த உலக வாழ்க்கையை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் வாழ்ந்து முடித்தே ஆக வேண்டும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காட்சிகள் அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றன. இன்ப துன்பங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றன. இன்பங்களைக் கண்டு ஆடிவிடாமலும் துன்பங்களைக் கண்டு துவண்டு விடாமலும் நிலைத்த தன்மையோடு எவன் ஒருவன் ஆத்ம சிந்தனையை கைக்கொண்டவனாக இருக்கிறானோ அவன் மாத்திரமே ஜீவன் முக்தனாவான் என்கிற கருத்தை இங்கே வசிஷ்ட மகாமுனிவர் சொல்கிறார். நம்மில் பலருக்கும் கேள்விகள் எழுகின்றன. என்னை ஏன் இறைவன் இப்படி படைத்தான்? நான் துன்பமயமாக இருக்கிறேனே என்று ஒருவன் புலம்பிக் கொண்டிருக்கிறான். எனக்கு வந்த இன்பம் இன்னமும் இன்னமும் அதிகம் வேண்டும் என்று ஒருவன் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறான். சுயநலத்தின் காரணமாக செய்யக்கூடாத காரியங்களை செய்து மற்றவர்கள் அனுபவித்திருக்க வேண்டிய ஆனந்தத்தை கூட அபகரித்துக் கொள்ளக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். குறுக்கு வழிகளை கடைப்பிடித்து மனிதன் தானும் தன் சந்ததிகளும் ஜீவித்திருப்பதற்கு தேவையான அனைத்தையும் மனதிலே சிறிதளவும் கூட இரக்கமில்லாமல் செய்து கொண்டே இருக்கிறான். இவை எல்லாவற்றுக்கும் காரணம் யாது என்று கேட்டால் சுயநலமும் அவனவன் தன்னுடைய ஆனந்தம் குறைவிடாமல் இருக்க வேண்டும் என்று கருதுகிற எண்ணமுமே என்று புரிய வேண்டியிருக்கிறது. பட்டுதல் என்பது இதனால் ஏற்பட்டு விடுகிறது. என் வீடு, என் மக்கள், என் சொத்து, என் சொந்தம் என்கிற பட்டுதல் ஏற்பட மனம் திரும்ப திரும்ப சலனப்பட்டு கொண்டே இருப்பதை தவிர்க்க முடியாது. உண்மையான முத்தி மோட்சத்தை பெற விரும்பினால் காரியங்கள் அதன் போக்கிலே நடக்கட்டும். நாம் கருவிகளாக மாத்திரம் இயங்கிக் கொண்டிருப்போம். கர்த்தாவாக மாற வேண்டாம் என்கிற புரிதல் நமக்கு வர வேண்டும். யோக சாதன பயிற்சியிலே ஈடுபட்டு கொண்டே உலக வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு யோகி அவனுக்கு வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களை பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை. அவன் தனக்கு ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களை எல்லாம் சகித்தும் அனுபவித்தும் எளிதாக கடந்தும் செல்கிறான். பற்றுக்கள் என்பதை ஏற்படுத்திக் கொள்ளாமல் பற்றற்றவனாக தன் கடமைகளை செய்து கொண்டே பயணிக்கிறான். அப்படி பயணிக்கக்கூடியவன்தான் உண்மையான ஜீவன் முக்தன் என்றாக முடியும். இந்த அடிப்படை புரிதல் இல்லாது போய்விட்டால் கடற்கரையிலே இருக்கும் மணல் துகள்களையெல்லாம் எண்ணி முடித்து விடலாம். ஆனால் ஆசை வயப்பட்டு பயணிக்கக்கூடிய மனிதர்களுடைய பிறவிகளை எண்ணி முடிக்க முடியாது. அத்தனை பிறவிகளை இவர்கள் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி இப்படி பல பிறவிகளை எடுத்தபடியாகவே இருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார்கள். மேலும் வசிஷ்டர் சொல்கிறார்,
ஆகையால் வாசனைகளால் ஏற்படும் தூண்டுதல்களை அடக்கி மனதை அசைவற்று இருக்கும்படி செய்வதே புத்தியாகும். அதாவது எப்பொழுதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லாவித எண்ணங்களையும் மனத்தில் ஒளித்தவனாயிருத்தல், மனத்தில் யாதொரு சிந்தனையும் இருப்பது கூடாது. வஸ்து, விஷயம் இவைகளின் ஸ்மரணையும் நீங்க வேண்டும். மனதை புருவமத்தி, நாசிநுனி, பிரம்மரந்திரம் இவைகளில் நிலைநிறுத்துவதாகிய தியானமும் விடப்பட வேண்டும். ஆத்மா என்னும் சிந்தை கூட மனத்தில் இருக்கக்கூடாது. சுருக்கமாக மனம் சர்வ சூன்யமாய் இருப்பதே முறை. இதை இடைவிடாத பயிற்சியினால் அடைந்தால் பிறகு ஆத்மா தானாகவே பிரகாசிக்கும். மனம் முற்றிலும் ஒளிந்தால்தான் ஆத்மா உதிக்க இயலும். இங்கே வசிஷ்டர் நாம் இதுவரையிலும் புரிந்திருந்ததற்கு மாறாக வேறு ஒரு விளக்கத்தை சொல்கிறார். புருவமத்தியம், நாசிநுனி என்று அழைக்கப்பட்ட இடங்களிலே மனதை நிறுத்தி பழக வேண்டும், அதுவே சரியான தியானம் என்று இதுவரையிலும் நாம் புரிந்திருக்க, இங்கே வேறு விதமாக இவர் சொல்கிறார். இதையெல்லாம் செய்தாலும் உன்னுடைய ஆத்மாவின் பிரகாசம் அதிகரிக்காது என்று குறிப்பிடுகிறார். ஆத்மாவை எப்படி வைத்திருக்க வேண்டும்? மனதை சூன்யமாக வைத்திருப்பதன் மூலமாகத்தான் ஆத்மாவின் பிரகாசத்தை அதிகரிக்க முடியுமே அல்லாது நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு எந்த வகையிலும் போதுமானதாக இருக்காது என்கிற அதிர்வடியை எடுத்து வீசுகிறார். அப்படியென்றால் நான் இதுவரையிலும் செய்து கொண்டிருந்த யோக பயிற்சி தவறா? புருவமத்தியத்தை நோக்கி, நாசிநுனியை நோக்கி, பிரம்மரந்திரத்தை நோக்கி நான் தியானித்துக் கொண்டிருந்தேனே, அவையெல்லாம் தவறா என்கிற வினா எழும்புகிறது. அப்படியல்ல. இங்கே வசிஷ்டர் சொல்லக்கூடிய கருத்து சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். என்னதான் நீங்கள் புருவமத்தியத்தை நோக்கி பார்வையை திருப்பி வாசியை பழகி வந்தாலும் மனதை உங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராத வகையிலும் நீங்கள் செய்யக்கூடிய யாதொரு காரியமும் முழுமையான பலனை கொடுக்காது என்பதே இதன் கருத்தாகும். புருவமத்தியத்திலே மனத்தை நிறுத்தி யோக பயிற்சி செய்வதோடு என் கடமை தீர்ந்தது என்று கருதிவிடாமல் சுய விசாரணை, சத்விசாரணை செய்ய வேண்டும். மனதோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். மனதிலே எண்ணங்கள் உதயமாகாதபடியாக உதயமாகும் எண்ணங்களை அவ்வப்போது அழித்து கொண்டே இருக்க வேண்டும். எண்ணங்கள் அழிய அழிய, சிந்தனைகள் குறைய குறைய மனம் சூன்யம் என்கிற நிலையை பெறும். மனதை சூன்யமாக்கினால் மாத்திரமே ஆத்மாவின் பிரகாசத்தை முழுமையாக அறிய முடியும் என்பது வசிஷ்ட மகாமுனிவருடைய கூற்றாக இருக்கிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.